கொஸ்டின் என்னன்னா, எனக்கு நிறைய கிளாஸஸில் அவங்களுக்கு வந்து பேசிக்காக எப்படி மார்க்கெட் பார்க்கணுமே சொல்லி தராமல் வெறும் ஒரு சார்ட்டை காமிச்சு இந்த சார்ட்டில் வந்து இண்டிகேட்டர்ஸ் அதுக்கப்புறம் வந்து கேண்டில்ஸ்டிக் இதை மாதிரி சொல்லி தராங்க. பட் இண்டிகேட்டர்ஸ் கேண்டில்ஸ்டிக் வந்து வச்சு ட்ரேடிங் பண்ணிடலாம் அப்படின்னா எல்லாருமே இங்கே ப்ராஃபிட் பண்ணிடலாம். அவங்களுக்கு பேசிக்கான ஒரு ஃபண்டமெண்டலாக சில விஷயம் சொல்லித்தரது கிடையாது. எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம கிளாஸ் நம்ம பார்த்துருப்போம். இப்போ நியூமெரிக்கல் அனாலிசிஸ் நம்ம எடுக்கிறோம். ஸோ நம்மளுக்கு சார்ட்டே இல்லாமல் எப்படி நம்ம வந்து ட்ரேடிங் பண்ணலாம்னு சொல்லிட்டு இது ஆக்சுவலி நியூ கிடையாது. இது ரொம்ப ஓல்டான விஷயம். பட் என்னை பொறுத்துக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ நம்ம இது கொண்டு வந்தால் இது ரொம்ப நியூ ஆகும்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்கே யாருக்குமே வந்து சார்ட்லாம் எப்படி ட்ரேட் பண்ணணும்னு தெரியாது. பிகாஸ் தே ஃபீல் தட் ஒரு நம்பர்ஸ் வச்சு எப்படி நம்ம ட்ரேட் பண்ண முடியும். பட் இதுதான் முன்னாடி பண்ணியிருந்த ஒரு மெத்தட். இது எல்லாமே மறந்துட்டாங்க. எப்பயுமே நம்ம ஹியூமன் மைண்ட்ஸ் என்ன சொல்லணும்னா, எது அப்டேட் ஆகோ அது தேடி போ அப்படி அட்வான்ஸாக இருக்கும். பட் சார்ட்டை வச்சு மட்டும் ட்ரேடிங் பண்ண இல்லாமல் நம்ம வந்து நியூமெரிக்கலாகவும் ட்ரேடிங் பண்ண முடியும்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு இங்கே தெரியல. நிறைய தப்பான கிளாஸ் எடுத்துருக்காங்க. தப்பான கிளாஸ் சொல்றதை விட சீட் பண்ணுற மாதிரி நிறைய விஷயம் நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா ஒரு இண்டிகேட்டர் கேண்டில்ஸ்டிக் வச்சு ஒரு ட்ரேட் எடுக்க முடியும்னா எல்லாருமே அதை யூஸ் பண்ணலாம். ஸோ ஐ திங்க் தட்ஸ் அ ஃபெயிலியர் மெத்தட் நான் நினைக்கிறேன். அது நான் தப்புன்னு சொல்ல, அதையும் ஃபாலோ பண்ணிவிட்டு கன்ஃபர்மேஷன் இன்னும் அதிகமாக இருந்துச்சுன்னா பெட்டரான ப்ராஃபிட் எடுக்க முடியும். ப்ராஃபிட் தாண்டி பெட்டராக அவங்கள மார்க்கெட் இம்ப்ரூவ் ஆக முடியும்னு நினைக்கிறேன். சிம்பிள். நீங்கள் சொன்ன இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் சரவணன், இட் இஸ் அன் ஈச் அண்ட் எவ்ரி 8 இயர்ஸ்க்கு ஒரு தடவை ஒரு சைக்கிள் பாருங்க. அது வந்து ஹியூமன் லைஃப்பில் ஏன் இன்ஃபேக்ட் நம்மளோட மார்க்கெட் தியரியில் சொன்னால் ஃபிபனாக்சி இதிலெல்லாம் எவ்ரி 8 இயர்ஸ் 13 இயர்ஸ் இது வந்து ஒரு சைக்கிள் மாறிட்டே இருக்கும். எப்படி சம்மர் வின்டர் ஆட்டம் ஸ்ப்ரிங்கு ரெய்னி இப்படியெல்லாம் இருக்குது அப்படின்ற மாதிரி 7 இயர்ஸ் 10 இயர்ஸ் 21 இயர்ஸ் இந்த மாதிரிலாம் ஒரு அதை பரிணாம வளர்ச்சி ஒவ்வொரு 8 இயர்ஸ்க்கு ஒன்ஸ். 8 இயர்ஸ்க்கு முன்னாடி நீங்களாம் ஸ்டூடெண்ட்ஸ், சோஷியல் மீடியானோட ஃபெமிலியாரிட்டி உங்களுக்கு கிடையாது. அதுக்கு முன்னாடி 8 இயர்ஸ்க்கு முன்னாடி நான் உங்களோட செட்டு. அப்போது எனக்கும் அந்த இது கிடையாது, ஃபோனே கிடையாது, பட்டன் ஃபோன்ஸு. அதுக்கும் 8 இயர்ஸ்க்கு முன்னாடி அப்படி போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன். 8 இயர்ஸ் அப்படியே மைனஸ் பண்ணிட்டே போனீங்கன்னா ஒரு தேர்டு சைக்கிளுக்கு முன்னாடி நியர்லி ஒரு 24 இயர்ஸ்க்கு முன்னாடி வெரி ஷோர் வெறும் ஃபோன் காலில் மட்டும்தான் ஆர்டர் போட முடியும். அந்த ஃபோன் காலில் ஆர்டர் போடுறதுக்கு ஒரே ஒரு கொஸ்டின் வந்து டெசிஷன் மேக்கிங், ஓப்பன் ஹை லோ க்ளோஸ். இதை வச்சு தான் ஒரு டெசிஷன் எடுப்பாங்க. யார்? அந்த ஃபோன் காலில் ஆர்டர் போடுறவர். அப்போ அவர் எப்படி எடுப்பார்? அவரோட மைண்ட் எதை கால்குலேட் பண்ணும்? அன்னைக்கான டே லோ, அந்த லோ வந்து ப்ரீவியஸாக எத்தனை நாளைக்கு முன்னாடி வந்திருக்கு, ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்திருக்கா, இல்லை 10 நாளைக்கு முன்னாடி வந்திருக்கா, இல்லை ஒரு மாதத்துக்கு முன்னாடி வந்திருக்கா, இதெல்லாம் ஒரு மைண்டு கால்குலேட் பண்ணி எடுக்கும். அந்த டெக்னாலஜியே போயிடுச்சு. டெவலப்மெண்ட்ஸ், டிஜிட்டல் மீடியானோட டெவலப்மெண்ட்ஸ் ஆக 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 எல்லாருமே வந்து அந்த அவங்களுடைய அந்த மைண்டினுடைய ஒர்க்கு, அந்த அந்த ஸ்கில் ஒன்று இருக்குல்ல, கால்குலேட்டட ரிஸ்க் அப்படின்ற ஸ்கில், அதெல்லாம் குறைஞ்சிடுச்சு. ஈஸி மணி மேக்கிங் நினச்சிட்டு வராங்க. ஸோ இதுவும் ஒரு பீரியடில் கண்டிப்பாக தப்புன்னு புரியும். அந்த மாதிரி தப்புன்னு புரிஞ்சதுன்றதை விட நம்மளை செலக்ட் பண்ணவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா வெரி லோயஸ்ட் பேசிக் லெவல், அதாவது ரொம்ப பேசிக் லெவலில் ஸ்டாக் மார்க்கெட்டில் ட்ரேட் எடுக்கணுன்றதை சொல்லி கொடுத்து அமைச்சிருப்போம். அவங்க எங்கே போனாலுமே எந்த கேண்டில்ஸ்டிக்ஸ் தியரி பற்றி படித்தாலோ, இல்லை வேறு இண்டிகேட்டர்ஸை பற்றி படித்தாலோ, நியூ மெத்தட்ஸை பற்றி அவங்க இது பண்ணாலோ, எல்லாத்துலேயும் அதனுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆரிஜின் அப்படின்றது வந்து இந்த நியூமெரிக்கல் அனாலிசிஸ் தான். ஸோ இது அவங்களோட லைஃப் கேரியர், ட்ரேடிங்கோட கேரியரில் மிகப்பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது மாதிரியான விஷயத்த நம்ம செய்கிறதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளும் மணி மைண்டடாக பண்ணிட்டு போயிடலாம். நம்ம வந்து ஸ்டாக் மார்க்கெட்டை பேஷனாக பார்க்குறோம். நிறைய இன்வெஸ்டர்ஸ் வெல்த்தை கிரியேட் பண்ணுறவங்களுடைய ஒரு முக்கியமான நபராக நம்ம இருக்கணும்னு பார்க்குறோம். அவங்களோட லைஃப்பில் நம்மளை பிலீவ் பண்ணுறவங்கள மட்டும் நம்ம அந்த டாஸ்க்கு எடுத்துகிட்டு போகிறோம். ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்டில் ஃபஸ்ட் எடுத்துன்னு உள்ளாரே விட மாட்டோம் யாரையுமே. ஆப்ஷன்ஸ் தெரியும், எனக்கு ஆப்ஷன் சொல்லி கொடுன்னு வந்தாங்கன்னாவே நம்ம ஃபஸ்ட் எடுத்தோடனே நம்ம ஒரு கேள்வி கேட்போம். இங்கே ஸ்டாக்ஸை வந்து எதுவுமே ஸ்க்ரீன் இல்லாமல் எடுக்க பார்க்கலாம் அப்படின்னு சொன்னோன்னா தி ஃபெயில். இதுவே தெரியாமல் நீ ஆப்ஷன்ஸில் போய் என்ன பண்ண போகிற? ஸோ அங்கேருந்து ஆரம்பித்து தான் ஒரு இடத்துக்கு கூட்டு வர முடியும் அப்படின்றது தான் கான்செப்ட். இந்த கான்செப்டும் எனக்கு சொல்லி கொடுத்தவர் என்னோட மாஸ்டர் ஒருத்தர், சம்வாட் 30-35 இயர்ஸ்க்கு முன்னாடி ஐஐடியில் கம்ப்ளீட் பண்ணவர், இன்னமும் இருக்கார். ஸோ அவர் வந்து ஃபாலோ பண்ண விஷயத்தை நான் இன்றைக்கி அப்ளை பண்ணிகிட்ருக்கேன். ஐ ஆம் ஆல்சோ கெட்டிங் சம் குட் ரிசல்ட்ஸ். சம்டைம்ஸ் மார்க்கெட்டிலோடைய இதனால நானும் நிறைய டிஃபிகல்ட்டிஸை ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கேன். இன்ஃபேக்ட் லாஸ்ன்னு சொல்லக்கூடிய டிஃபிகல்ட்டிஸு அதை எப்படி ஓவர் கம் பண்ணணுன்றதும் தெரியுது, பண்ணி வரும். ஸோ இதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறவங்களுக்கு தான் நம்ம செல்ல முடியும். ஒருத்தர் தேடி பிடிச்சி இப்படி பண்ணுங்கன்னு சொல்ல முடியாது. யார் நம்மக்கிட்ட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்குறாங்களோ அவங்களோட லைஃப்பில் கண்டிப்பாக ஒரு டேர்னிங் பாயிண்ட் ஏற்படுத்தணும்.